அனுபவம் புதுமை அவளிடம் கண்டே. காதலிக்க நேரமில்லை. இந்த படத்தை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். 2025 இப்போ வந்திருக்க படத்தை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஒன்லைனர் என்னன்னு கேட்டிங்கன்னா, காதலிக்க நேரமில்லை, இல்லவே இல்லை. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர். சரி, வாங்க ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். வணக்கம் சென்னை அந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். அப்படி தான் இந்த டேரக்டர் எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை எப்படி எடுத்திருக்காங்கன்றது தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக இந்த ரிவ்யூ நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா படம் ரொம்ப ரொம்ப ஆவரேஜுக்கும் பிலோ அப்படின்ற மாதிரி தான் படம் இருக்குது. இப்போயே சொல்லிடுறேன், நீங்கள் ரிவ்யூ பார்க்காது உங்கள் இஷ்டம் தான். இந்த படத்தோட ப்ளஸ்ஸாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் ஒரு கேரக்டர் கேவாக காட்டுறாங்க. அது கடைசியில் அந்த கேரக்டர் கல்யாணம் பண்ணிக்க வச்சுக்கிற மாதிரி அப்படி காட்டுறாங்க. அதை நான் இந்த படத்தில் நான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். ஒரு புதுசாக காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்தியாவில் இது சட்டம் தான். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்றது எந்த ஒரு சட்ட விதிமீறலும் கிடையாது. அதனால் இது அழகாக காமிச்சிருக்காங்க. இதை தாண்டி வேறு எதையாவது நீ ப்ளஸ்ஸாக பார்க்குறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ஹாஃபில் ஏதோ சீட்டில் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லலாமே தவிர, ஃபஸ்ட் ஹாஃப்லாம் என்னை ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. யாரும் இல்லை, எனக்கு பக்கத்தில் உட்காந்து இந்த லேடி என்னை ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணினே இருந்தாங்க. ஏன்னா வெறுப்பு தாங்கலை. படத்தை பார்க்கும் போது பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்து நம்மளுக்கு காது கிட்ட கொரட்டை விட்டு தூங்கினா எப்படி இருக்கும், படம் ஃபுல்லாகவே தூங்கி தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, நானும் தானே போய் பழுதுட்டு வந்திருக்கேன். அதனால் இதை சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. வேறு எதனா ஒன்றாவது பார்க்குறதுக்கு தூண்டுற மாதிரி எதனாச்சும் ஒன்றாவது சொல்லணும் அப்படின்னா எதையுமே நான் சொல்ல மாட்டேன். வணக்கம் சென்னையில் அந்த பாட்டை எப்படி கடைசியில் ஒரு பாட்டு வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி தான் இழுக்குதடாவையும் லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க. அந்த பாட்டையாவது கொஞ்சம் பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தா என்னால் பார்க்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பாட்டுக்கெலாம் நான் வெளில மைக்கை பிடிச்சிட்டு இருந்தோம். படம் எப்படி இருக்குன்னு கேட்கணும். ஒருத்தரும் கழுவி தான் ஊற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 செகண்ட் வீடியோ நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அதை முடிஞ்சிங்கன்னா என்னோடய சேனலை போய் பாருங்கள். பப்ளிக் ரிவ்யூ உங்களுக்கும் தெரியும். எதனாச்சும் ஒன்று அது சொல்ல வேறு எதனாச்சும் அப்படின்னா, ஏன்னா பொங்கல் ரிலீஸுக்கு ஜெயிச்ச படம் எதுன்னு கேட்டிங்கன்னா பாலா படம் தான் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பாலா படம் என்ன அதுன்றது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவளிடம் கண்டே